மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். இந்த சட்டமெல்லாம் நானா கொண்டு வந்தேன். மேலெடுத்து உத்தரவு என்னவோ அதை செஞ்சு முடிக்கிறதா என் வேலை. அதுக்காக இப்படியா நான் பண்றது? மேலிடத்துல சொன்னாங்கன்னா எங்களுக்காக 2 வார்த்தை நீங்க பேசக்கூடாதா? பேசக்கூடாதுமா. அப்படியெல்லாம் பேச எனக்கு அனுமதி இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யறது மட்டும்தான் என் வேலை. நீங்க கேட்க வேணாம், நாங்க கேட்கலாம்ல. இப்ப எதுக்கு புதுசா இந்த மாதிரி சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நாங்க கேக்குறோம். அது உங்க விருப்பமா. அதுலயும் நான் தலையிட முடியாது. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு மேல இருக்கிறவங்க போட்ட ரூல்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அதையும் சரின்னு நான் கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன் எதுக்குன்னு அப்பவும் நான் கேள்வி கேட்க முடியாது. என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? புதுசா ரூல்ஸ் போறாங்க அன்பே. மேலிடத்துல இருந்து சொன்னாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அன்பு? புரிஞ்சுக்காம என்கிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போடுற அளவுக்கு என்ன நீ ரூல்ஸ் போட்டாங்க? யாரு போட்டது? இனிமே நம்ம யாரும் பையெல்லாம் உள்ள கொண்டு போக கூடாதான். இந்த இருக்க லாக்கரு அதுல தான் வச்சிட்டு போணுமா? அது மட்டும் இல்ல ஆனந்தி, உள்ள போகும்போது வரும்போதும் நம்மள சோதனை பண்ணிட்டு அனுப்புவாங்களாம். சரி, பைய வச்சுட்டு போறதுல என்ன இப்போ? அதானே, மடியில கண்ணு இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். உள்ள லாக்கர்ல இருக்க போறத இங்க வைக்க போறோம், அவ்வளவுதானே. இதுக்கே இவ்வளவு டென்ஷன்? அப்படி ஈஸியா சொல்லிட முடியுமா அன்பு? உள்ள நம்ம கண் பார்வையில இருக்கோம். நீங்க லாக்கர்ல பைய வச்சுட்டு போனா பர்சி வச்சுட்டு போகணும்ல. பணம் பத்திரமா இருக்குமா என்ன? ஏப்பா ஏய், அப்படியே கோடி கணக்குல பணத்தை பையில வச்சிருக்க போறியா நீ? போடா. அப்படி சொல்லாதானே. 10 ரூபாயா இருந்தாலும் நம்ம உழைச்ச காசுல. செக்யூரிட்டின்னு பேரை கொடுத்து என்ன எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்காங்க? அப்படியே அவங்க பொருளுக்கு என்ன மீறி திருடி வந்துருவாங்க. அதானே, லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு தானே போறோம். அதுவும் டிஃபன் பாக்ஸ் கூட கிடையாது. வேலை முடிஞ்சு வரும்போது எடுத்துட்டு போறோம். ஆமா ஆமா, வச்சுட்டே போலாம். இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி நேரத்தை வீணாக்க வேணாம். என்ன இந்த ரூல்ஸ் போட்டது யாரு? மொபைல் உள்ள எடுத்துட்டு போலாம்ல. நம்ம அரவிந்த் சார் தான் கால் பண்ணி சொன்னார் அன்பு. அதுக்கு மேல எனக்கு எந்த விவரமும் தெரியாது. பையன் மட்டும் தான் வச்சுட்டு போக சொல்லியிருக்காரு. மொபைல பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. நினைச்சேன் அந்த ஆளோட வேலையா தான் இது இருக்கும்னு நினைச்சேன். பீஸ் ரேட்டுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கி கொடுத்ததுல இருந்தே அரவிந்த் சார் இப்படிதான் பண்றாரு. டேய், யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டு மாப்ள. நாம நம்ம இடத்துல சரியா இருந்தா போதும். நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். சரி, எல்லாரும் போங்க. லாக்கர்ல பேங்க வச்சுட்டு மொபைல உள்ள எடுத்துட்டு போங்க. என்னமோ நீ சொல்றேன்னா நான் பேக வச்சுட்டு போறேன். ஏதாச்சும் பணக்கனா காணாம போயிடுச்சா நீ தான் பொறுப்பு. டேய், அதெல்லாம் ஒன்னும் காணாம போகாது. போ, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் போங்க. என்ன சார் பண்ணீங்க? கையை விடுங்க சார். ஐயோ சார், சார் நீங்க எனக்கு செஞ்சிருக்கிற பெரிய உதவிக்கு நான் உங்க கால்லயே விழலாம் சார். ஆனா பெரியவங்க சின்னவங்க கால்ல விழுந்தா சின்னவங்களுக்கு தான் சார் பாவம். அதனாலதான் சார் கைய புடிச்சு கும்பிடுறேன். என் கைய உடைச்சு எதுவுமே செய்ய முடியாம ஓரமா உட்கார வச்சிருந்தாங்க சார் என்ன. ஆனா இப்ப அந்த அன்பு தலைமையில தயாராகி வர்ற எந்த சரக்கா இருந்தாலும் நான் இந்த கருணாகரம் பார்த்து செக் பண்ணி ஓகேன்னு தலைய அசைச்சாதான் சரக்கு வெளியில போகும். இது அந்த அன்புக்கு எவ்வளவு பெரிய அடி தெரியுமா சார்? இதெல்லாம் யாரால சார்? சார் உங்களால சார், உங்களால. கருணாகரன் சார், இப்ப நம்ம வச்சிருக்கிறது வெறும் புள்ளி தான். இதுக்கு மேல கோடு போட்டு அந்த கோட்டு மேல ரோடே போடணும். புரியலையா சார்? கருணாகரன் சார், 2 பாக்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்ததுக்கே பொறுப்பு உங்ககிட்ட வந்துருச்சு. அப்ப என்ன செஞ்சா உங்க போஸ்டிங் உங்ககிட்ட வரும்னு யோசிக்கணும்ல சார். என்ன சார் சொல்றீங்க? நானா திரும்பவும் ப்ரொடக்ஷன் ஹெட் ஆக முடியுமா சார்? ஆக முடியும்.
ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அன்புக்கு மகேஷோட சப்போர்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா சார், அவன் தப்பே பண்ண மாட்டான்னு அவன் மேல அவ்வளவு உறுதியான நம்பிக்கையோட இருக்கார் சார். அந்த நம்பிக்கையை அவன் காப்பாத்துறான்ல. அன்பு மேல ஒரு குறையும் இல்லைன்னு நீங்களே தானே சர்டிபிகேட் கொடுத்தீங்க. ஆமா சார், அதை தாண்டி நான் திரும்பவும் போய் அந்த சீட்ல உட்கார முடியுமா சார்? உங்களை அசிஸ்டன்ட் ஆக்குனதுல இருந்து நீங்க ரொம்ப பதட்டத்திலயும் குழப்பத்திலயும் இருக்கீங்க சார். அப்படி ஆக்கிட்டான் சார் அந்த அன்பு. என் Dress கூட மாத்திட்டான் பாருங்க சார். எனக்கே என்ன பார்த்தா யாரோ மாதிரி இருக்கு சார். புரியுது கருணாகரன் சார், உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலையே அவங்க ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. ஆமா சார், அதனாலதான் திரும்ப திரும்ப என்னாலையும் ப்ரொடக்ஷன் ஆக முடியுமான்னு நீங்களே டவுட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த அன்பு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சூப்பரா வேலையை முடிச்சான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும். மகேஷ்கோ தில்லைராஜன் சாருக்கோ தெரியாம பாத்துக்கிட்டோம்ல. அதே மாதிரி இனிமே அன்பு தலைமையில் நடக்க போற எல்லா வேலையிலையும் ஒரு குளறுபடி நடக்கணும். நாம சரியா தானே சார் செஞ்சோம். இது எப்படி குளறுபடி ஆச்சுன்னு அந்த அன்புவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற அந்த வேலைக்கார அடிமைங்களும் குழம்பணும் சார். எஸ், அதேதான். சின்ன சின்னதா ஒவ்வொரு வேலையிலையும் வர குளறுபடிய மொத்தமா தில்லைராஜன் சாருக்கு தெரியப்படுத்துறோம். அன்பு ப்ரொடக்ஷன் ஹெட்டா இருக்க தகுதி இல்லாதவன்னு தில்லைராஜன் சார் அவனை இந்த கம்பெனியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும். ஆமா சார், மகேஷ் எதுவுமே செய்ய முடியாம நிக்கணும். சார் சொல்லுங்க சார், இதே மாதிரி நிறைய சொல்லுங்க சார். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி சார்? அவன் இந்த கம்பெனியை விட்டு துரத்திட்டு ப்ரொடக்ஷன் ஹெட்ங்கிற உங்க நேம் போர்டோட நீங்க உங்க சீட்ல உட்காரணுமே, அதுக்கும் சேர்த்து சந்தோஷப்படுங்க. ப்ரொடக்ஷன் ஹெட் நான் கருணாகரன். ஆனா நம்ம செய்ய போற எந்த விஷயமும் ஒரு துளி கூட வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிச்சு சீனே மாறிடும். தில்லைராஜன் நம்ம கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாரு. ஆமா சார், ஆமா சார், ரொம்ப உஷாரா வேலை பார்க்கணும் சார். மித்ராவையும் இனிமே நம்ப முடியாது. அவ எப்ப எந்த பக்கம் இருக்கான்னு அவளுக்கே தெரியல. மித்ரா மேடத்துக்கு நான் எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கேன்னு தெரியுமா சார்? என்ன தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு செருப்பு மாதிரி கழட்டி விட்டுட்டாங்க சார். அவங்க கிட்ட மட்டும் இல்ல சார், உங்களுக்கும் நான் நன்றியோட விசுவாசமா இருப்பேன் சார். ஆனா நீங்களும் அவங்கள மாதிரியே என்ன கழட்டி விட்டுறாதீங்க சார். இல்ல கருணாகரன் சார், உங்க வேலையை நீங்க சரியா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம். அந்த சேதுவை நம்புறீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா சார்? சார் காலம் ஃபுல்லா உங்க கூடயே இருக்கதான் சார் நான் ஆசைப்படுறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், நான் செய்யறேன். முதல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களை ப்ரொடக்ஷன் ஹெட்டா உட்கார வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன். நான் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்தா போதும். சார் எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, பணம்லாம் செலவு பண்ணிருக்கீங்க, என் மரியாதையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் சார். இது இந்த கருணாகரன் கொடுக்கிற வாக்கு சார்.